வாஷிங் மிஷின் வந்து முதல்ல வந்து பிஜேபி இந்திய பிரதமர் போய் சந்திச்சாரு. மோடிட்ட வந்து நம்ம முதல்வர் வாங்கிட்டு வந்தாரு. வாடகை எடுத்துட்டு வந்தாரா இல்ல விலைக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. திமுக அதெல்லாம் குறைவுலாம் இல்லை, கரெக்டா? அதெல்லாம் குதிரை பேரம்ன்றாக, ஒருத்தர் ஒட்டக பேரம்ன்றாக, நான் சொல்றேன் யானை பேர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 180 கோடி வரைக்கும் ஏதோ சொல்றாங்க. உறுதியாக அவர் கைதியாக போறாரு, நீங்க பொறுத்து பாருங்க. நானும் சொல்றேன்ல, பேசுவதற்கெல்லாம் கைது செய்யக்கூடாது, ஜனநாயகம் இல்லை. கைது என்பது எனக்கு வந்து என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஊர்ல ஏன்பா இருக்கிறீங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. தொடங்க விட மாட்டேன். ஆனா இப்ப வந்து அவங்க அதிலே குளிச்சிருந்தாங்களே, ஊழலே குளித்து வாழ்ந்தவர்கள், நீச்சல் அடித்தவர்களை கொண்டாந்து இப்ப வாஷிங் மிஷின்ல போடுறீங்களா அப்படின்ற கேள்வி இப்ப இவங்க செஞ்சான்னு வச்சுங்களேன், நாங்க தொடர்ந்து பேசுவோம். ஊழல் செய்தவர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வர போறாங்க, விசில் சின்னத்துல நிக்க போறாங்க. அப்ப வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க நிப்பாட்டுவீங்க, அப்படிதானே? எஸ், அதான் நடக்க போகுது. ரைட், நல்லா போடுங்க. அதான் நாங்க பண்ண போறோம். வாஷிங் மிஷின் செஞ்சவங்களுடைய கதி என்ன ஆச்சுன்ற அந்த கதி உங்களுக்கு வர வேண்டாம் என்று ஒரு நட்போடு நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விசிகாவிலிருந்து இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழர் நிகழ்வு நிற்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்ன விலைக்கு வாங்குறாங்க தாவேக்கால, பதவி ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்றாங்க, திமுகவுக்கு வர சொல்றாங்க, தாவேக்காவுக்கு வர சொல்றாங்க, பணம் கோடிகள்ல கொடுக்கறதா சொன்னாரு. இது எப்படி நான் பாக்குறீங்க? அவங்க அமைச்சர் சொல்றாங்க, நான் வந்தாலும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அமைச்சர் சொல்றாரு, நிர்மல் குமாரா அவர் சொல்றாரு, அவரே வந்தாலும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. இது அவர் பிரஸ் மீட்ல பேசிட்டு போறாரு. இவரை போலீஸ்ல புடிச்சிட்டு போகுது, இழுத்துட்டு போகுது, உள்ள போய் மந்திரிச்சில வெளியே அனுப்புறாங்க. நீங்க விதைச்சதைங்க அவங்க அறுவடை பண்றீங்க. ஏற்கனவே நீங்க சவுக்கு சங்கரை தூக்கலையா? சவுக்கு சங்கர் என்ன களத்துல வந்த போராடினாரு, இப்படிதான் ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசினாரு. ஏன் வந்து ரெட்பிக்ஸ் பிலிக்ஸை நீங்க தூக்கலையா? அவங்க யாருமே சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, குண்டாஸ்ல தூக்கலையா? சட்டமன்ற உறுப்பினர் தான் பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் என்ன சொல்லுது? 6க்கு 7 முறை நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், அண்ணா திமுகவில் இருந்திருக்கிறீர்கள், திமுக இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் பொறுப்பாக பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அது பொறுப்பாக பேசியிருக்கணும். ஆனால் ஒரு கருத்தை நான் சொல்றேன், இது வந்து நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன், ஜெனரலா வந்து பேசுவதற்கெல்லாம் கைது செய்யக்கூடாது, ஜனநாயகம் இல்லை. அது கருத்துரிமையே வந்து திருப்பி வருவேன். அது அம்பேத்கருக்கு நேர் எதிரான கோட்பாடு. அம்பேத்கர் தானே பேச்சு உரிமை வழங்குறாரு. பேசணும்ன்றார், முதல்ல பேசட்டும். சட்டத்திலே இருக்குங்க, நீங்க நினைப்பதை நீங்கள் பேசலாம். ஆனா நாகரிகமா பேசணும். ஆர்டிகல் 19 18 நினைக்கிறேன், அதுல இருக்குல்ல, நாகரிகமா பேசணும். அவர் முதலமைச்சரா இருக்காரு, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறாரு. அது ஒன்றும் அதுக்காக கைது என்பது எனக்கு வந்து என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவங்களா மட்டும் இல்லை, எவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் போய் கைது செய்யக்கூடாது. சரிங்களா? நீங்க குண்டாசு போட்டாலும் அதை பேச மாட்டீங்களே. அவர் என்ன பேசினாரு? இதே மாதிரி பேசி தெரிஞ்சாரு. ஆனா ஒருத்தர் குண்டாசு போடுற அளவுக்கு இருந்தா குண்டாசு உடச்சிட்டு வெளியில வந்துட்டார்ல, வந்து உட்காந்துட்டார்ல. இது ஒரு தனிப்பட்ட ஏங்க இவரை கூட நம்ம இவங்கெல்லாம் இன்னைக்கு 2 பேரும் குண்டாசு உள்ள இருக்காங்க, முக்தாரும் திருச்சி. அவர் 2 பேரும் குண்டாசு. அது தப்பு. நான் அப்பயே சொன்னேன், அந்த குண்டாசுலாம் போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அந்த நேரத்தில் உங்களை மாதிரி ஒரு யூடியூப்ல கேட்டாங்க, குண்டாசு போடுறது தப்பு, அது தவறு, அது வந்து ஒரு வழிகாட்டு மாதிரி ஆக போகுது. அவங்களை கூப்பிட்டு நீங்க வார்ன் பண்ணி எச்சரிச்சு இனிமேல் இதுமாதிரி செய்யாதீங்க, அதுதான் ஒரு ஜனநாயகம். அதை விட்டுப்பட்டு பேசுறதுக்கெல்லாம் குண்டாசு போட்டா அப்புறம் நீங்க என்ன பண்றது? அது வந்து அவ்வளவு ஒரு நாகரிகமான செயல்ல. நான் வந்து அந்த கருத்துரிமையை, பேச்சுரிமையை தடுப்பதை நான் கடுமையான கண்டனத்தை பதிவு. தேர்தலுக்கு முன்னால் ஊழல் சக்தியின் கடுமையாக அதிமுகவை விமர்சனம் செய்தவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கரும் எம் ஆர் விஜயபாஸ்கரும் தாவேக்கால வந்து இணையறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க விசிகா முக்கியமா எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? விசிகாவை விடுங்க, நான் தான் இப்ப இடைநிறுத்தி இருக்கேன்ல. விசிகா நீங்க எப்படி பாக்குறீங்க? சங்கத்தமிழன் அவர்கள் என்ன பேசுறாங்க? என்ன பாக்குறீங்க? வாஷிங் மிஷின் வந்து முதல்ல வந்து இவர் தான் வச்சிருந்தாங்க, பிஜேபி. மகாராஷ்டிரால வந்து நம்ம பார்த்தோம், நம்ம எல்லா கதையும் தெரியும், பல வர நம்மளே நிறைய பேசிட்டோம். அவங்கள்ட்ட ஒரு நல்ல வாஷிங் மிஷின் இருந்துச்சு. சரி, வந்தமே டக்குன்னு வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தப்படுத்தி வெளியே அனுப்பிடுவாங்க. கரெக்டா? இல்லை சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. இவர் வந்து நம்ம இந்திய பிரதமரை போய் சந்திச்சாரு பாத்தீங்களா, யாரு? மோடிட்ட வந்து நம்ம முதல்வர் வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு வாடகை எடுத்துட்டு வந்தாரா இல்ல விலைக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. இப்ப இவர் இங்க வச்சு அந்த வாஷிங் மிஷின்ல ரன்னிங். இல்ல இவ்வளவு சுதந்திரமா பேசுறீங்க, விசிகால இடைநீக்கம் செய்யப்பட்டதுனால இவ்வளவு சுதந்திரமா பேசுறீங்க. பிரதர், சங்கத்தமிழை வந்து நீங்கள் 1000 முறை இடமிணிக்க செய்யுங்க,
நான் இப்ப நேரடியா சொல்றேன்ல, ஆ. நான் என்னைக்கு அறம் சார்ந்து பேசினேன், உண்மையான புரட்சியாளர் அம்பேத்கருடைய சீடன், தந்தை பெரியாருடைய மாணவர், மாணவர் சரிங்களா, எழுச்சி தமிழருடைய பல்கலைக்கழகத்துல படிச்சவன், விதைத்தவன் விதைத்தவன் உறங்கலாம். விதை உரங்கள். ஆனா விதை என்னைக்குமே உறங்காது, சரிங்களா. அப்ப துணிச்சலா வாஷிங் மிஷின் தான் இது. துணிச்சலா இல்ல, உண்மைதாங்க. இதுல என்னங்க பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க தான் அவங்க பண்ணாத ஊழலா எல்லாரையும் தெரிஞ்ச ஊழலை பேசணும்னா இந்த 1/2 மணி நேரம் இன்டர்வியூ எடுக்கலாம். ஆமா, அவ்வளவு பெரிய ஊழல் செய்தவர்களை உடனே கொண்டு நீங்க தான் சொல்றீங்க நான் ஊழல் செய்ய மாட்டேன், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேர்தலுக்கு முன்னால் நான் ஊழல் செய்ய விட மாட்டேன், இல்ல இப்ப பேசினார்ல, ஆமா, தொட்டவனையும் விட மாட்டேன், அதுவே ஊழல் செய்தவர்களையும் விட விட மாட்டேன், மாட்டேன், இனி நானும் செய்ய மாட்டேன், செய்ய விட மாட்டேன், செஞ்சவனையும் விட மாட்டேன். தொடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன், அப்ப அதனால சரியாட்டா தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். ஆனா இப்ப அவங்க அதுல குளிச்சிருந்தாங்களே, ஊழல்லே குளித்து வாழ்ந்தவர்கள், நீச்சல் அடித்தவர்களை கொண்டாந்து இப்போ வாஷிங் மிஷினில் போடுறீங்களா அப்படின்ற கேள்வி சங்கத்தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்க அனைவருக்குமே இவ்வளவு நாளா டிவிக்கு ஆதரவாக இருந்த ஜூனியர் இவனெல்லாம் அட்டைப்படத்தை எடுத்து பாருங்க, வாஷிங் கிளாஸா பவுடர் இருந்தது, நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்களா. நல்லா அதனால பிரதர், நான் விடுதலை சிறுத்தையுடைய உண்மையான மாணவன், அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன். சிலபஸ்க்குள்ள நான் பேசுறேன். சிலபஸ் என்ன சொல்லுது? அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் வந்தால் எவன் வந்தாலும் தட்டி கேளு, கொம்பனா இருந்தாலும் சரி. சரி, அதுலதான் நம்ம பேசுனது. போன முறை ஆட்சியாளர் கூட நம்ம பேசுனது அதுலதான் பேசினோமே தவிர எனக்கு அன்றைய முதல்வருக்கு எதுவும் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, சங்கத்தை கரெக்டாக தான் பேசியிருக்காரு, அந்த பேசின ஒழுங்கு என்கிட்ட கொடுத்து காட்டுறேன் நீங்க அப்படின்னு இப்ப பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஏன்னா நம்ம தானே தொடர்ந்து பேசணும். நம்ம என்ன சொன்ன, வேங்கவேல் பிரச்சனை மட்டும் அந்த காலகட்டத்தில் முதல்வர் மட்டும் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருப்பாரு. கிளம்பி வேற மாறி இருக்கும். அது என்ன ஆகி போச்சு, தலித் விரோதமான ஒரு செயலை செயல்படவுமே அதை நாம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணும்போது தலித் ஓட்டு பூரா போயிருச்சு. அதான் இருக்கிற உண்மையான ஃபேக்டரி. அதான் இப்ப இதேமி செஞ்சான்னு வச்சுங்களேன், நாங்க தொடர்ந்து பேசுவோம், இந்த வாயை யாரும் மூட முடியாது. இல்ல அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் இதுதான் ஸ்ட்ராட்டஜின்றாரு. ஸ்ட்ராட்டஜியா நாங்க எடுத்துருக்கோம், இதை இதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. அப்ப ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டீங்கனாலே ஊழலே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஊழல் எதுக்கு பண்றேன், எதுக்கு ஊழல் பண்றாங்க? ஊழல் பண்றது அடுத்து கட்சியை பாதுகாப்பதற்கு, தன்னை பாதுகாப்பதற்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அதுக்காகத்தான் அவன் கொடுத்த சம்பளத்தை விட அவன் கிம்பளமா வாங்குறேன். இதான ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டஜினா என்னங்க? வாட் இஸ் மீனிங் ஃபார் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் மீனிங் ஃபார் டாக்டிக்ஸ்? நாங்க விளக்கம் கொடுப்போம். விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, ஆக்ஷன் பிளான்னா என்னன்னு. கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னா, ஊழலை எந்த வகையிலையும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று சொன்னீர்கள் திரு விஜய் அவர்கள். நான் அதை ரொம்ப அவரை பாராட்டினேன். இது திரு விஜய் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இவர் இவ்வளவு ஓட்டு கூட காசு கொடுக்கல. நம்ம அதெல்லாம் நேர்மையா பேசணும். நீ அதுக்காக நீங்க திமுக ஆதரவு போட கட் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல நான் பார்ப்பேன் போடும்போது ஓட்டு காசே கொடுக்கல. உண்மையில அந்த நேரத்தில் அவரை நான் பாராட்டினேன். பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் காசு கொடுக்குறாங்க, இவங்க காசே கொடுக்காம இருக்கிறாங்க. அங்கிட்டு மருமகன் பல பக்கெட்டு விஷன் 2000 அடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கொடுக்கல இவர்கள். அப்போ ஒரு ஜனநாயகத்து நல்ல பண்பு. ஏன்னா திருமங்கலம் பார்மா அழித்து ஒழிக்கப்படுகிறது. ஜெயலலிதா அம்மையார் நாய்க்கு எலும்பு துண்டை போட்ட மாதிரி, இல்லை நாய்க்கு பிஸ்கட் போட்ட மாதிரி 200 கொடுத்தது அந்த அம்மா தான். முத ஆரம்பிச்சது அந்த அம்மா தான். புரட்சி தலைவர் தான் முத ஆரம்பிச்சது 200. அதுக்கப்புறம் தான் திருமங்கலம். அதுக்கு அடுத்து தான் திருமங்கலம் தெரியுமில்ல. அதுக்கு அடுத்து திரும்ப யார்ட்டுமே கேளுங்க அரசியல் பெருமக்கள். அதுக்கப்புறம் அது அழகிரி காப்பி அடிக்கிறாரு. அது அவர் அடிச்சு முடிச்சுமே அது எல்லாமே டோட்டலா மறுமை அடிச்சுட்டாரு இப்ப. ரைட்டா? இப்ப அது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இன்னைக்கு உண்மையிலே நான் பாராட்டுறேன். இந்த நேரத்தில் அவ்வளவுக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் தலித்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தயாராக இல்லை, அது ஊழலை தட்டி கேட்பதற்கும் தயாராக இல்லை, குதிரை பேரத்தை பத்தி பேச தயாரா இல்லை. அப்ப இது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இதுல நம்ம ஒன்றும் மறைச்சு பேசுறோம். நம்ம பேசுற பேச்சை அனைத்து பொதுமக்கள் இது என்ன நீங்க பரிச்சு இப்ப நீங்க தான் ஆதரவரிச்சுனா. இப்ப நான் சொல்றேன், ஏப்பா நீங்க இப்படி ஊழல் பண்ணவங்களா ஏப்பா கூட்டியாந்து இருக்கீங்க, அது நீங்க இதே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நான் என்ன திரும்ப நான் சொல்லியிருப்பேன். நான் இப்ப நான் ஆதரவரிச்சுனா அந்த சீட்ல இருந்தா ஆமா இப்ப ஆட்சி நடத்தணும், மெஜாரிட்டி தேவை, கூட வர இப்ப கம்யூனிஸ்டுகள் வெளியே இருந்த ஆதரவு, நீங்க உள்ள இருந்த ஆதரவு விசிக்கா, நீங்க எனக்கு அடுத்த கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது? நாளைக்கு நான் உங்களை எதிர்பார்க்க வேண்டாம்ல. இன்னைக்கு இங்க 15 ஜெயிச்சா போதும் இடைத்தேர்தல்ல, அப்புறம் நான் உங்களை எதிர்பார்த்து இருக்க வேண்டாம், நீங்க எங்களுக்கு ஆலோசனையும் சொல்ல வேண்டாம்னு நான் ஆதரவரிச்சுனா தான் நினைச்சிருப்பேன். உங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியல் இல்லை. இப்ப நீங்க பேசுற நீங்க தானே எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. வாய்ப்பு நாங்க கொடுத்தாலும் கூட இப்ப நீங்க அப்படிதானே பேசிக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள்ல. தேர்தல் அரசியல்ல நீங்க நாங்கள் புனிதமானவர்கள், நாங்கள் தூய சக்தி அப்படின்னு உங்க வாய் தானே சொல்லுச்சு. அப்ப இப்ப பேசுறீங்களே பேச்சு, இது தீய சக்தியான பேச்சு. நாங்க எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம போவோம்? சேர்ந்துட்டோம்ல, நீ நேர்மையா இருந்தா உங்களுக்கு ஆதரவு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 2 காங்கிரஸ்ல இருக்க 2 அமைச்சரும் விசிகால இருக்க ஒரு அமைச்சர் நெருக்கடி கொடுத்தா நாங்க துணிச்சலா முடிவெடுப்போம். எஸ், டோரை திறந்து வெளியே போகலாம்னு. துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய ஆட்களா இருந்தா துணிச்சலா நீங்க தேர்தலை சந்திக்கணும்.
அதை விட்டுவிட்டு நீங்க ஊழல் செய்தவர்களை சேர்க்கக்கூடாது. அவ்வளவு மற்றவங்களும் சேருங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊழல் செய்தவர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வர போறாங்க, விசில் சின்னத்துல நிக்க போறாங்க. அப்போ வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க நிப்பாட்டுவீங்க, அப்படிதானே? எஸ், அதான் நடக்க போகுது. ரைட், நல்லா போடுங்க. அதான் நாங்க பண்ண போறோம். வாஷிங் மிஷின் செஞ்சவங்களுடைய கதி என்ன ஆச்சுன்ற அந்த கதி உங்களுக்கு வர வேண்டாம் என்று ஒரு நட்போடு நான் எண்ணுகிறேன். அதையும் மீறி பாத்துக்கலாம், அதான் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க இதான் பண்ண போறோம் அப்படின்னா. மக்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும்ல, மக்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது. உங்களுக்கே எவ்வளவு தெரியுதுன்னா மக்களுக்கு உங்களை எஜமான ஆக்குனது யாருங்க? உங்களை சாதாரண வந்து ஒரு மனிதனை இன்னைக்கு வந்து ஒரு முதல்வராக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை வந்து ஒரு பெரிய அமைச்சராக்கி இருக்கிற யாரு ஆக்குனது? இது என்ன மன்னராட்சி அல்ல? நீ மன்னராட்சி எதிர்ப்பு பண்ணி உங்களை ஆக்குனது யாருங்க? மக்கள் தானே. அப்ப அந்த மக்கள் பதில் கொடுத்துருவாங்க. பிரதர், நீங்க வந்து பழைய காலமே நினைக்காதீங்க. எப்போ வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்துச்சோ, எப்ப வந்து யூடியூப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சோ வந்துச்சோ, அந்த காலத்திலேயே யாரும் எதையும் மறைக்க முடியாது. நான் மிக நட்போடு சொல்லுகிறேன். இல்ல மக்கள், நானும் அதே ரீட்ஸ்ல பார்த்தேன். அண்ணன் பாவம் இல்லையா, அவர் ஆட்சி நடத்தணும்னா சீட்டு தேவைப்படுது இல்லையா, அதனால அண்ணன் பண்றாரு இல்லையா, இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக அதை பண்ணலையா அப்படின்றதே நான் ரீட்ஸ்ல பாக்குறேன். நீங்க அது செய்ய மாட்டீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, தூய சக்தியா இருப்பீங்க, உங்களுக்கு ஓட்ட போட்டாங்க, ரைட்டா? அதனால வந்து நீங்க வந்து இதற்காக செய்யறோம்னா அப்ப அவங்க பூரா வந்து திருப்பி அவங்க ஊழல் பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பயிர் சொல்லுங்க. அந்த பார்ட்டியில் ஏற்கனவே ஊழல்வாதிகள், ரைட்டா? நாங்கள் ஊழல் பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம், நாங்கள் வர்றோம் செய்கிறோம். அப்போ நீங்கள் தடுத்துருவீங்களா? தடுக்க முடியுமா? அது பயிர் சொல்லுங்க. இப்போ நல்ல நேரம் நீங்கள் ஆதரவர்ச்சுனுக்கு ஆதரவாக பேசுனீங்களா? இப்போ சொல்லுங்க. இல்லை, திருப்பி நான் ஆதரவர்ச்சுனா இருந்தால் ஒரு டார்கெட்டே கொடுப்பேன். நம்ம லாட்டரியில் வச்ச டார்கெட்டை விட இதில் டார்கெட் நான் அதிகமாக வச்சிருப்பேன். அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஊழல்வாதிகளை சேர்ப்பது அரசியலில் ஒரு நல்ல நாகரிகம் அல்ல. அது எந்த அரசியல், தூய அரசியல் இல்லைன்னா தீய அரசியலை பத்தி நான் பேச போறேன். நான் ரொம்ப நல்ல மனசோட, எனக்கும் வெள்ளந்தியான இதயம் இருக்குன்னா, என்ன சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்கன்னா, இப்படியெல்லாம் அதிமுகவில் இருந்து ஒரு 10-15 பேர் வந்து தாவேக்காவில் இணைந்து வெற்றி பெற்று இணைந்தால் ஆட்சி என்பது 120-125 சீட்டு வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட இருந்தால் பிறகு விசிகாவோ இல்ல காங்கிரஸோ அவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு எடுத்துருவாங்கன்னு எழுதுறாங்க. அதனால மக்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு எடுத்துருவாங்க. சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, ஸ்டாலினுக்கு அரசியலே தேவையில்ல, போய் ஓய்வு எடுக்கலாம். அவங்க அந்த மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஸ்டாலினே வேண்டாம், அரசியல் வேண்டாம், போய் ஓய்வு எடுக்கட்டும். தகுதியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்தை தான் சொல்றேன். ஒரு நல்ல ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. அதான் உண்மையான ஜனநாயகம்ன்றார். எதிர்க்கட்சி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் அது எவ்வளவு தூயமான சக்தியாக இருந்தாலும் சரி, அவர் அந்த காலத்தில் சொல்லிட்டாருங்க, எவ்வளவு நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தீய வழியில் தான் செல்வார். கேட்பதற்கு ஆளே இல்லைன்னா மனிதனே ஒரு விலங்குக்கு சமமானவன். இதெல்லாம் அம்பேத்கர் சொன்னது. மனிதனே இயற்கையாகவே நம்ம சமூக விலங்கு தானே, மனிதன் சமூக விலங்கு. அப்ப அவன் வந்து எல்லாமே திருடனு, பிரார்த்தனை பண்ணணும், பித்தலாட்டம் பண்ணணும் வருவேன். அப்ப அவனை கண்காணிப்பதற்கு தான் ஆண்டவன், அறம். இல்லை ஆண்டவனி நம்பல, அறத்தை நம்பலைன்னா உனக்கு எதிர்கட்சி தலைவன்னு ஒரு இருக்கணும்ல. டே நம்ம பண்ணோம்னா கேட்பாங்கடா, பேசுவாங்கடா அப்படின்னு. அப்போ அந்த பயம் எதுவுமே இல்லாமல் போயிரும்ல. அதனால் எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது புரட்சி அம்பேத்கர் நோக்கம். அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, யாரோ ஒருத்தர் பேர் சொன்னீங்களப்ப, அவர் படித்திருக்க வாய்ப்பில்லை. சிடி நிர்மல்குமார் அவர்கள். அதான் யாரும் நீ பேர் ஜெயலலிதா, அவர் தானே ஜெயலலிதா பாணியை கடைபிடிக்கிறாங்களோ. எனக்கு எதிரிகளே கிடையாது, கண்ணு கட்டிய தூரம்னு அந்த அம்மா 2011 சொன்னதை கடைபிடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? எங்க அந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? இப்ப அவங்க மறைஞ்சிட்டாங்க, காலமாயிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் விட வலிமையானது காலம், பிரபஞ்சம். அதையும் பாருங்க. ஒரே ஒரு நிறைவான கேள்வினா, திமுக குதிரை பேரம் செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்போ அடுத்து கைது செய்ய போறாங்க செந்தில் பாலாஜி அப்படின்லாம் பாக்குறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது திமுக அதெல்லாம் குறைவுலாம் இல்லை, கரெக்டா? அதெல்லாம் குதிரை பேரம்ன்றாங்க, ஒருத்தர் ஒட்டக பேரம்ன்றார், நான் சொல்றேன் யானை பேரகம் பேரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? அது பண்ணுவது தவறு. அதுவும் பெரிய அயோக்கியத்தனா. 180 கோடி வரைக்கும் ஏதோ சொல்றாங்க. ஆமா, ஒரு ஆளுக்கு 35 கோடி அது மாதிரி ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது நீங்க நம்புறீங்களா? நடக்கும் நம்புறீங்களா? திமுக பண்ணுவாங்க? அது யாரு பேர் சொன்னாங்க? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவரு செய்யாம இருப்பாரா? உறுதியா அவர் கைதியாக போறா. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு கிடைச்ச செய்தி கிடைத்திருக்குல்ல, இது மாதிரி பேரத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அது நாகரிகம் இல்லை. நம்ம சொல்லப்பட இப்போ நீ இவ்வளவு பேசுறீங்க, இதை நீ போடுறீங்களா? போடப்படுறது இல்லை. கட்டாயம். முன்னாள் முதல்வர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமில்ல? இந்த ஆட்சி தொடராது. ஆமா, கவிழும்ன்ற. அப்ப தேர்தலுக்கு தயாரா நிர்மல்குமார் சொன்னதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு புரியுது எப்படி அரசியல் வருதுன்னு பாருங்க. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? போய் ஓய்வு எடுக்கின்றாருன்னு சொன்னாரு. ஆமா, கேவலமான செயல். இவர் என்ன சொல்றாரு? 6 மாசத்துக்கு மேல தாங்காதுன்றாரு. இதுவே தப்பு. நீங்க இப்படியே பேசவே கூடாது ஜனநாயகத்துல. நீங்க வந்து எதிர்கட்சி, நீ சாதாரண கட்சி இல்லை, திமுகவுன்னு ஒரு வரலாறு இருக்குது. எதிர்கட்சியா இருந்து நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க.
டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி 13 ஆண்டுகள் எதிர்க்கட்சியா இருந்தார், தொடர்ந்து இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் சொல்ல போனா அவர் தாங்க ஆட்சி நடத்தினாரு, அவர் தாங்க டைரக்ஷனை கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஏன் அப்ப நீ அதை செய்யக்கூடாதா, செய்ய முடியாதா? அதை விட்டுவிட்டு 6 மாசத்துல கவுப்போம் அப்படின்னா அது யாரோட சேர்ந்து? அதிமுகவோட சேர்ந்து கவுப்போம். அண்ணா அது நேத்து நைட்டு 12 மணி வரைக்கும் 12 மணிக்கு மேல வந்து திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியமா இந்த ஆட்சி 6 மாசம் மேல நீடிக்கவும் விட மாட்டேன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. முருகனை துணைக்கு கூப்பிட்டாரு. ஆமா, எப்படி எம்ஜிஆர் கடத்த ஒரு திருச்செந்தூர் முருகன் வேலு அப்படி கலைஞன் ஒரு நரேட்டிவ் வந்ததோ இப்ப திருச்செந்தூர் முருகனையும் முருகனையும் சத்தியம் பண்ணிட்டாரு. அவரு சத்தியம் பண்ணிட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன். திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியமா இந்த ஆட்சி அவரு துண்ட காணம் துணியா காணம்னு அவர் போய் உட்கார்ந்தாரு. எல்லாத்தையுமே விட்டு இந்த கோலத்துல என்ன கோலம்? ஆண்டி கோலத்துல. ஏன் அவரை பொடிச்சு வம்புக்கு எடுக்கிறீங்க? சரிங்களா? நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு முருகனை ஏன்பா இழுக்கிறீங்க? அப்படின்னு என்னுடைய கருத்து. நீங்க மனநிறைவோட 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடரணும்னு விரும்புறீங்க. உறுதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, பெரும்பான்மையோடு ஜெயிக்கப்பட்ட ஆட்சி, அவர்கள் 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய வேண்டும் உறுதியாக. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருக்குன்னு எங்க தலைவரே சொல்றாரு. துணையா இருப்பீங்க. ஆமா. மத்தபடி இந்த ஆணவ படுகொலையில நீங்க எதிர்த்தும் பேசுவீங்க இல்லையா? ஆணவ படுகொலை இவர்கள் தடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டத்தை களத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.